மயனுக்கு என் பொண்ணை கொடுத்து நாத்துனா மயனுக்கு என் பொண்ணை கொடுத்து நான் 4000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அவன் நாசகடாக்கி புட்டான் புள்ளைய கெடுத்து ஆத்திர வண்டா மல்லாலி கொடுத்து நான் 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து. என்னண்ணே எதுவும் தொலைச்சிட்டியா? ஓ மூஞ்சில முழிச்சு உன்னை சேனை வைக்க சொல்லி நான் ஒரு ஆம்பளை பிள்ளை வைக்கலை. என்னது சேனை வைக்கணுமா? சேனை தண்ணி நான் முண்டை அப்படி சொல்றா விவரமா? நெளிவு பாச அதெல்லாம் ஒரு தமிழ் அகராதியா? கண்டங்கரு வந்தாங்க தங்கச்சி என்னன்னு கேட்டியாப்பா? மச்சான் என் தங்கச்சி எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட ஒரு வாரத்தை கூட விசாரிக்காம விட்டுட்டேங்க. என் தங்கச்சி மாசமா இருக்காமல கேள்விப்பட்டேன். வளகாப்பு கூட வச்சிருந்தீங்க. 9 வகை சோறு கட்டிக்கிட்டு வந்தேன் மச்சான். உங்களை தான் வீட்டில் காணோம். எங்கே ஒன்னே காணாமே. நீ நடந்து வந்த பசியில் கருவை தூரில் வச்சு தின்றுட்டு போயிட்டு மயிருமையே சோறு கொட்டு வந்த முகரையை பாரு. சரி அதை விடுங்க மச்சான். என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சாங்க. எனக்கு மருமையன் பிறந்துட்டானா? மருமகளாம் மருமை என்ன? அது நான் சொன்னாத்தே உனக்கு தெரியும். நீ ஏன் முந்துற? உங்களுக்கு சிங்கக்குட்டி தாங்க பிறக்கும். ஆமாம் மச்சான். நாட்டில் ஒரு பிள்ளை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிள்ளை கிடைக்கணும். ஆமாம் மச்சான். ஆனால் ஏன் யோகம் உன் தங்கச்சியோட கற்பை போய் அவளை தான் இருந்திருக்கு மச்சான். எந்த சாமி உண்ணியமோ நான் தொட்ட நேரம் உன் தங்கச்சிக்கு 4 உள்ள தங்கிருச்சு. சந்தோஷமான விஷயமுங்க. டாக்டர் சொன்னார் உங்கள் உடம்புக்கு சுமக்க முடியாது, 3 உள்ளே களைச்சி விட்டுருவோம், ஒன்றை மட்டும் வைங்கன்னு. உங்கள் தங்கச்சி ஒத்த காலன்ட்டேன். புடிவாத காரிக்க. இவளுக்கு உடம்பே லேசாக தானே இருக்குது. ஆமாம் 4 உள்ளேயும் செமக்கணும். செமந்த கீரை முண்டை ரேஷங்கல்ல அரிசி ஓடினா லேசாக ஓடுனா கிருன்னு வந்து செத்து போடுச்சு. என்ன என் தங்கச்சி செத்து போச்சா? ஆமாடா வெண்ணமையிலே. என் தங்கச்சியை எரிச்சியெல்லாம் பொதிச்சியலாங்க. ஒன்னமராதி பஸ் ஸ்டாண்டில் கேரி பையில் கட்டி வச்சிருக்கேன், போய் எரிச்சு விட்டு வா. தங்கச்சி ஒரு பிள்ளைய காப்பாற்றிட்டேன். அந்த பிள்ளை எங்கேங்க இருக்கு? இந்தா வந்தார் சாமியார் கப்ளிங் மண்டை பக்கத்து ஊர்தான் வையாபுரி. உன்னை வையாமல் பூரி வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு வைய போகிறேன். உங்கூருக்காரா அந்த கப்ளிங் மண்டை? உங்கூருக்காரா? ஆனால் நீ உன் கிரகத்துக்கு பொன்னமராதிலே வந்து மாட்டி நான் எதிர்பார்க்கலடா ஐயா. பேசாமல் போனோம்மா வையாபுரி கம்மாக்கார பிஞ்சக்காட்டில் இருக்க விறகு வெட்டி மூட்டம் போட்டாமான்னு இல்லாமல் பெடி ராஸ்கல் கட்டையை தட்டிக்கிட்டு கொட்டையை அதக்கிட்டா வர மத்திய கணியில் மறுபடியும் முயற்சி. நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது. அப்படி சொல்லி என் சிங்கமே. அர்ஜூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சு வந்தவன்டா. இப்போ என்ன விளாக்குறார் தாத்தா? செத்து போயிட்டாருன்னு. இந்த வந்துட்டால் நீர்மலைக்கு. புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் முத்தப்பாவை சந்திச்சேன், அவரும் செத்து போயிட்டாரு. கொஞ்சம் விட்டு சொல்லுங்க ப்ரோ. திடீர்னு கேரத்தை வெளுத்தாட்டினா என்ன சீன் இல்லையே. அலிநகர ஆதிநாராயணன் சந்திச்சேன். சத்தியமா அவரு செத்துட்டாருன்னு. இதுக்கு ஏன் சத்தியம் பண்ணுறிய ப்ரோ? செத்துட்டா விட்டுருங்க. கோதமங்கலம் முத்துச்சிரிப்பியை சந்திச்சவன். அவர் அமெரிக்காவில் பாடி இருக்காருன்னு. அவர் அமெரிக்காவில் வர்றாரு. அவங்க அப்பா அத்தா பெத்த நேரம் அவன் குரல் வளம். நான் என்ன பொன்னமராதி கூட இல்லைடா, திருமயத்தை தாண்ட முடியாடா. திரி தகடு வைக்கிறாங்களடா. வையாவூரிக்காரு வர்றாரு. அவர் ஊருக்காரு ஒரு ஆள் தானே உட்காந்துருக்கீங்க. அது உங்களுக்கு சம்மந்தக்காரு, எனக்கு ஷிஃப்ட்டுக்காரு. எப்போங்கிட்ட இறச்சிக்கிட்டே இருக்கு. யார்? எங்கள் ஐயாவா? இந்நேரத்தில் என்ன இறைச்ச? அதை ஆஃப் பண்ணு. இப்போ ஆஃப் பண்ணக்கூடாதா? சத்தம் இங்கே கேட்குது, எனக்கு அங்கிட்டு கேட்குது. எங்கள் அண்ணன் தான் உட்காந்துருக்கு. ஒரு ரவுண்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் வானே. எனக்கு ஃபோட்டோ கொடுத்த மகாராஜன் தானே. என்ன பாய தூக்கிட்டு இங்கிட்டு போகிற? சரி ஆம்பளை பிள்ளை வரக்கும் கருப்பையும் காப்பாத்தானே.
கனகத்தில் பாட்டு பாடு சாமியார். ஏன்னா அந்த ஆளுக்கு எனக்கு ஆகாது சண்டை. வண்டியோட அப்படியே போயிருங்க. கைகளை பார்க்க போது நீங்க போய் கலப்பு கடையில் சாப்பிட்டு வாங்க. என்ன செந்தில் வசனத்தை மறந்துட்டியா? இல்லை ஊருக்கு எங்கிட்டு போகிறோம் ரூட்டு தெரியாமல் நிற்கிறியா? உண்டே பொன்னம்பராதிக்கு வழி தெரியாம தான் என்கிட்ட கேட்டிருந்தேன். புதுப்பட்டிக்கு எங்கே வரணும்? பொன்னம்பராதிக்குள்ள தான் இருக்குது புதுப்பட்டி. அது தெரியாமல் 100 போன் அடிச்சு இல்லை. ஒரு சாமியார் சவுடால் பேசுகிறா. என்ன நீ கிழிப்ப? என்ன கிழிப்ப? ஐயாவூர் என்ன ஒன்று நீங்கள் வா, என்ன உன்னையால முடியுமோ அதை பேசு. கிழிக்கக்கூடிய வேலை பார்க்குறவன் டெய்லர். நீங்கள் என்ன பண்ணுறியா? ஏன் அவர் பேர் டெய்லரு? இந்த டெய்லியில் டெய்லி தினசரி மிஷினில் ஏறுறவர் தான் டெய்லி ஏறுறார் டெய்லர். டெய்லர் கைதட்ட டைவரா டெய்லரா? இதான் கடி தட்டான் பாரு தம்பி. மிஷினில் டெய்லி ஏறுறாருல கிருன்னு கேட்குதா? அதான் டெய்லர். அப்போ டைவருக்கு என்ன பேர்? டிரைவருக்குன்னு எதுக்கு வச்சாங்க? எதுக்கு கேட்டேன். அவரும் டெய்லி தான் ஏறுறாரு. டை அடிச்சுக்கிறாரு. தேவையில்லாத பேச செந்தில் இடத்துக்கு இங்கே ராதா இந்த இடத்துக்கு உனக்கு அதெல்லாம் நீ வையாவூரி உனக்கு சொந்தக்காரன்னா வையாவூரில் எனக்கு 50 பேர் சொந்தக்காரங்க. எல்லாருமே சொந்தம் தான். ஒழுக்கமாறு மூக்க யாதும் அரைஞ்சு விடுவேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எல்லாருமே நம்ம தான். எல்லாமே நம்ம மக்கள் தான். எல்லாமே நம்மளுடைய சொந்த பந்தம் தான். அப்படிங்கதான் கணக்கு. என்ன தெரியும்னு நீ கட்டையை தெரிவித்து உனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்து நிக்கிற நீ உன் ஊர் பேரையும் உன்னையும் அசிங்கப்படுத்தி விடுவேன். உன்னையுமே அசிங்கப்படுத்தக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. அசிங்கப்பட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் உணர்ந்தவன்னா யாரு? நான் தான். போயா பேத்தனமா எல்லாமே தெரியுமாக்க? எல்லாமே கற்றவன். எல்லாமே தெரியுமே எனக்கு. பாரத சிலிண்டர் ஒரு சிலிண்டர் எவ்வளோ சொல்லு? மாடு புடி மாடு பாரத சிலிண்டரை போய் கேட்டுக்கு. அப்ப எல்லாம் தெரிஞ்சோம்னா ராமாயணம் மகாபாரதம் மண்ணாலானது மகாபாரதம், பின்னாலானது எம்சாண்டு, சரி பீசாண்டு. பின்னாலானது ராமாயணம், மண்ணாலானது மகாபாரதம், பின்னாலானது ராமாயணம். 5 வயசுல புத்ரு அண்ணன் தம்பி, 10 வயசுல கணேஷ் போயல பங்காளியா? பங்காளி. 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. ஆமா. அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஒரு அறிவு படைத்தது மரஞ்செடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, பறவை இனத்திற்கு 3 அறிவு. அப்படி சொல்லுங்க. நீரில் வாழ்பவனுக்கு 4 அறிவு. வாத்தி சொல்றா வாத்தி சொல்ற வாத்தியா? நான் என்ன வேணா சொல்லுவேன். நீரில் வாழ்வதற்கு 3வது அறிவு, பறவைக்கு 4வது அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, மனித இனத்திற்கு 6 அறிவு. உங்களுக்கு என்னையாது? பூக்குழிக்கு கட்டோட வந்தவர். பூக்குழிக்கு கட்டோட வந்தவனா? இல்லைங்க, அவன் லாரியில சிவபூஜையில கரடி வந்த கதையா இருக்கே. அவன் லாரியில கேரளாவுக்கு வெள்ளாட்டம் புழுக்க ஏற்றுவேன். அது லாரி டயரு பட்டணம் போச்சான். இறக்கத்துல இறங்க இந்த மேட்டில் இறங்கும்போது சுத்துமுன்னு கட்டோட வந்தவர் இறக்கத்துல வண்டி வழின்னு போயிட்டார். ஏன் ஒரு லூசுங்க இவனை யாரா போய்? அவன் யார்? உங்களுக்கு உறவு முறை என்ன? எங்க அவன் உங்க அண்ணன் ஒரு வழியா அவன் பெரிய தம்மையன். பெரிய தம்மையன்னா உனக்கு பொண்ணு கிடைக்காமத்தான் எங்க சித்தி மக இலையதை கொடுத்துருக்கேன். தூணும் துப்புனா எரும மட்டும் போயில ஏண்டா பெரியத்தா மகளுக்கு சின்னத்தா மகளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு கணக்கு என்னடா வரும்? அது என்ன கணக்குனா இல்லை பிறக்கிற என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க. பிள்ளைந்தான் கூப்பிடுவாங்க. வருது மறுபடி எனக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும்பா. ஏதாவது திருவிழாவில் தேடுவாங்க வரும் 1 ரூபா காசு. போடா கோபக்காரனா இருப்பான் போல. எல்லாமே தெரிஞ்ச கோபக்காரனா இருப்பான் போலயே. சரி நம்மளா பேசுவோம், நம்மளுக்கான விஷயத்தை பேசுவோம். போடா போடா போயிருவாப்ல அப்படி இப்படி வந்துட்டு போயிருவாப்ல. நீங்க அங்கிட்டு போறீங்களா? எரியவா எங்கேயும் ஏறிக்கிட்டு கக்கா கணிச்சு இருக்கேன். அங்கிட்டு போய் உட்காருங்க தான்.
கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. அங்கிட்டு தள்ளி அப்படி உட்காரு. கீழே உள்ள அக்கா உட்காராம மேலே உட்காந்துருக்காங்க. போடா வாடா. ஏய் இவனை போ சொல்லு, இல்லடா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. படிச்சவன் பேசும்போது எங்க என்ன? அம்புட்டியும் படிச்சு அப்படி போய் உட்காருங்க. போச்சல செந்தில் குமரா. ஏய் பேரை சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்ல. யார் வேற? என்ன பேரை சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளா இருக்க? யார் வேற? பேர் சொல்ற? யார் வேற சொன்னேன்? இப்ப செந்தில் குமரன் சொன்ன. ஆமா, அது ஏன் நீங்க கோவிக்கிறீங்க? பேர் எப்படி சொல்ல போலாம்? யார் வேற சொன்னேன்? யாரு பேரை சொன்னீங்க? நான் யார் வேறன்னு சொல்லுவேன். டேய் பேர் எதுக்கு சொன்னேன்னு கேட்டேன். நான் யார் வேற சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நீ ஏதோ பழைய தாக்கத்தை வச்சு சொல்லு பேசுறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு செந்தில் குமரன்? டேய் செந்தில் குமரா. நீ ஏன் கோபுற? ஏன் கோவம் வரும்ல உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்க பேர் இது இல்லையே. அந்த செந்தில் குமரா யார் தெரியுமா? யாரு? எங்க குலக்கடவுள். அடே செந்தில் டேய் குமரா, டேய் என்னை காப்பாத்துறாண்டுவேன். ஆமா சரி நல்லா பேசுறீங்க, இவ்வளவு திறமையா டேய் பேசுறீங்க. செந்தில் குமரா. டேய் வாயில சப்பு அடிச்சு போடுவேன். கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. நான் சொல்றதுக்கு நான் செந்தில் குமரான்றதுக்கு நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? உங்க குலக்கடவுள் தான். ஏன் சாமியை நோத்தாண்டுவேன் நம்ம. டேய் 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 நான் ஏன் சாமியை வைக்கிறேன். சரி, நீ எப்படி எனக்கு கஷ்டம் வரும்போது என் சாமியை வைவேன். நல்லா இருக்கும்போது கும்பிடு கால்ல ஆமா, எவ்வளவு கும்பிட்டு காலில் விழுவேன். விழு கால்ல. யாரு காலில்? முருகன் கால்ல. முருகன் உங்க காலில் ஏன் கொண்டு விழுத்து? இல்ல முருகனா நினைச்சுக்கிட்டு. நீங்க முருகனா? சரி வாங்க, நான் கேக்குற கேள்விக்கான பதில சொல்லுங்க. வாங்கண்ணா, நீங்க கூப்பிட்டா நாங்க வரணுமா? டேய் என் வம்ப அரை வாங்கிடுவான்டா. இன்னும் 150 ரூபா சம்பளம் இருக்கு, தரவே வேணாமா? போ சொல்றேன் அவன முதல்ல. போடா. போக முடியாது. சரி அப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஐயா, இவனை ஒரு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி இவன் பொன்ன முதலாலே இவனை உளுந்த வடை ஓடுறதுக்கு நான் விட்டுட்டு போயிடுவேன். இத ஓடி போயிட்டேன் மத்தியா. இவன் என்ன தெரியும்? அவன் என்னோட புத்துரு, நான் சொல்றேன். கசட தவற கசட தவற வல்லினம், ஞங்கன நம்மன இடையனம், டேய் டேய் ஞங்கன நம்மன மெல்லினம், ஞான சமுத்திரம் வந்து புதுக்கோட்டை அந்த ரயில்வே கட்டுக்கிட்டு இருக்கு. நம்மட ஏன்னா, அது நம்மன சமுத்திரம்டா. எல்லாமே நீ சொல்லுவியா? இங்க வா. ஆ? நீ வா சொல்லு. கசட தவற வல்லினம். கசட தவள வல்லல. டேய் டேய் கசட தவற வல்லினம். ஆமா, அதைத்தானே சொன்னேன். கசகசா மல்லி. கசடா கசட தவள அலவும்ல. அதுக்கு நான் சொன்னதை பெற்று. டேய் இங்க வா. கசட தவற நீ தள்ளு தள்ளு, நீ தள்ளு. சாமி, மரியாதை. ஏய் இங்க வா. சரி ஐயா வாங்க. சரி அப்படி அந்த மரியாதை. ஒரு சாமி ஆ. ஓ வேணாம் சாமி, இன்னும் கொஞ்ச நேரம் ஏய், அவனை விடியா- பொறுத்தல சாமி, காசு வாங்கின சாமி ஊர்ல. டேய் காசு வாங்கணும்னு என்னை கொண்டு போறா, கொலகத்துல உள்ள போறா. ஏந்திர அவனை எழுப்பிடு. நீ கொண்டு கொலகத்துல உள்ள ஏய் போறா. நான் சொல்றத திருப்பி சொல்லு, அது போதும். நான் சொல்றத திருப்பி சொல்லு. கசட தவற வல்லினம், ஞங்கன நம்மன மெல்லினம். நான் ஒரு ஆள் சொல்றத திருப்பி சொல்லி பழக்கமே இல்லை. அப்ப எல்லாம் எது கேட்டாலும் நீங்க பதில் சொல்லுவீங்க. எது கேட்டாலும் டொக்கு டொக்குன்னு டேய் சொல்லு. டேய் டக்கு டக்குன்னு அது என்ன டொக்கு டொக்குன்னு கேட்டதற்காக நீங்க பதில் சொல்லுவீங்க. வாதி பிரதிவாதி. ஒருத்தன் பேசணும், ஒருத்தன் கேட்கணும். ஏய், போ போ போறாயா. நீங்க பேசுங்க கேட்பேன். வாதி பிரதிவாதி. ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் கேட்கணும். இன்னொருத்தர் கேட்கும் போது சொல்லணும், ஒருத்தர் சொல்லும் போது கேட்கணும். இது என்ன இடம்? இது பழகா மேடம். டேய், டேய். அவன் கிடைக்காங்க, அவன் தூக்க வரிசையில் பேசுறேன். இது என்ன இடம்? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். அருமை அருமை. எப்படி பேசணுங்க? நேத்து காலையில விழுந்த சாரல். படிச்சவங்க பேசிட்டு இருக்கும்போது இவன் இடையில வர்றதா இந்த எனக்கு இடம் வந்து வேலிமலை சாரல். பொன்னமராதி புதுகுடிடா. புதுவளவு. புதுக்குடியா? புதுவளவு. என்னது புழுவ குடியாட்டு? புதுப்பட்டியா? சரி விடு விடு, நகைச்சுவைக்கா சொல்லுவேன். பொன் புதுப்பட்டி. ஆ சரிங்க. நீ கே டேய் புதுப்பட்டி நானு சொன்னேன். முட்டனாக்கு பல பொன் புதுப்பட்டி தான். கேக்கு. நான் இருந்தா உங்களால பேச முடியாது. இருக்கணும். அட சூத்தூத்தி பல என்னடா ஓட்டிட்டு வந்து பம்ப அரை வாங்கிட்டு போறேன். அரை வேணாம், அவங்க ஒன்றையா டேய், குடும்பம், பெரிய குடும்பம். வேலிமலை சாரல். பழனிமலைக்கு கோவிச்சுட்டு போனதுனால பழம் கிடைக்கலையேன்னு திரு ஆவினன்குடி பழனி ஞான பழமேனி பழனின்னு பேர் வந்துச்சு. அது பழனிமலை. இது என்ன மலை? அதெல்லாம் இருக்கட்டும். அந்த மலையில அந்த துண்டு யாருக்கு வாங்கிட்டு வந்தாங்க? இன்னும் போடாமே வச்சிருக்காங்க. நீ சொல்ல மாட்டியாடா? டேய் இவ்வளவு பேசுற இல்ல, பெரிய அறிவு மயிரெல்லாம் சொல்றீங்க. இந்த துண்டை வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சிருக்கீங்களா? காலையில விட்டுட்டு போனா அவங்க ஆள் கொண்டா வச்சுக்கிறாங்களே, நம்மளும் போடுவாங்களா? இதை ஏலே நம்ம பூரா சொந்தக்காரடா, கொடுப்பாடா. அப்ப அவங்கள வச்சுக்கிறாங்களா? போடா. அவன் பாரு எங்க போய் துண்டு எடுத்துட்டு அப்போ வந்து நீங்க கோச்சுக்கிறாரு. ஆளுக்கு ஒரு துண்டா நீங்க எடுத்துட்டு போங்க. அப்போ நான் பேச
சரிங்க. அப்பேற்பட்ட இடத்துல அண்ணே உட்காந்துருக்கு. இது வந்து வேள்விமலை. வேள்விமலை சாரல் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? டேய் டேய் புடுங்குறமா படாக்குன்னு அத்து விட்டானே. சரிங்க, நல்ல வேள்விமலை சாரல். சரி, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? மும்மூர்த்திகள் சிவன், பிரம்மா, விஷ்ணு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள். விஷ்ணுக்கு வாகனம் என்னன்னா என்ன வாகனம்? கருட பகவான். ஆமா. பிரம்மாவுக்கு வாகனம் அன்னப்பச்சி. ஆமா. இருவருக்குமே பச்சை. சிவனுக்கு வாகனம் காளை. அதைத்தான் சொல்ல வரேன். இரண்டுக்கும் பச்சை இனங்கள். ஆனா சிவனுக்கு வாகனம் காளை. காளை மாட்டுக்கு இறைவன் ஏன் வாழ படைச்சான், மாட்டுக்கு ஏன் வாழ படைச்சாங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அறிவு சார்ந்தான விஷயத்தை பேசுவோம். மும்மூர்த்திகள் மூன்று. மூன்று என்றாலே மும்மூர்த்திகள். விஸ்வாமித்திர மகரிஷி அன்று காசிமா நகரத்திலே சென்றார். ஹரிச்சந்திரன். டேய் டேய் விஸ்வாமித்திர மகரிஷி ஹரிச்சந்திரன் அதுல இல்லையா? சரி சரி சரி. வாக்கால் வட்ட கடனுக்காக நாடு நகரத்தை இழந்து கட்டிய மனைவி இழந்து குழந்தை இழந்து சுடுகாட்டுக்கு போட ஹரிச்சந்திரன். சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் இறைவன் காளை மாட்டுக்கு வாழ படைச்சான்? ஆமா, எல்லா மாட்டுக்கும் வாழுதேன். மாட்டுக்கு ஏன் வாழ படைச்சான்? மாட்டுக்கு ஏன் வாழ படைச்சான் அப்படின்னா மாடு. ஏன் மாடுன்னு வச்சானா, ஒரு வண்டியிலே ஒத்த மாடை போட்டுனா மாடு வேகமா போகாது. அதனாலதான் டூ மாடு. ரெண்டு மாடு கைதட்டலாம், சும்மா கிடையாது. நான் ஓடா மா ஒன்று டூ ரெண்டு மாடு. கைதட்டல யூடியூப் கேமராலாம் உடச்சி எரிஞ்சிருவேண்டா. அண்ணே கைதட்டு. நீ எங்கே போற? புனமராஜ் சந்தை கடைக்கு போறியா? இரு. நீ புனமராஜ் சந்தை மாடு. இந்த மாடு பால் கொடுப்பது மடு. எப்படி வருது? கன்று குட்டி தாயினுடைய கவட்டில் வைப்பது மடு, அது மாடு. ஏன் மாடுன்னு வச்சேன்? கேட்ட காளமாடு பசுமாடை நோங்கி போகுது கம்மா கரைக்கு. அந்த பசுமாடு கன்சீவா இருக்கிறதுனால டூ போடுது. டூ. அதனால கோச்சுக்கிட்டு காளமாடு வருது மாடு. அதே கன்சீவ் ஆயிடுச்சு, அப்புறம் நான் டூ போடுது. ஏன் மாட்டுக்கு வாழை படைச்சான்னா, பிடிக்காத காளமாடு பசுமாட்டுல தவ விடாது. வாழை வச்சு கப்ளிங்க அடைச்சுக்கிறோம். அடைச்சுக்கிட்டு அந்த காளமாடு தவம் போது காட்டுத்தனமா எங்கிட்டாவது போயிடும். ஓசுந்தலாங்க கேட்கிற கேள்வி சொல்லிக்கிட்டு என்னன்னே, மாட்டுக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சான் அப்படின்னா, இப்பதான் முதல்ல இருந்து வர்றேன். வாழு கலியும் போது அந்த வாழை வைக்கும், அப்படியே வலிக்கிட்டு போயிடும். லூ, அதே வாழு. ஏன் வாழை படைச்சேன் அப்படின்னா, தண்ணிக்குள்ள போகும்போது வாழை மேலே தூக்கிட்டு போகும். தூக்கிட்டு போது தண்ணி அளவு எப்படி எவ்வளவு தூரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக மாட்டுக்கு ஆண்டவன் வாழை படைச்சா. ஒன்று கைதட்டலாம். ரெண்டாவது, மாடு படுத்து கிடக்கும் போது சாணி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சாணியை பூரா ஒத்தாப்புல வாளுக்கிட்ட அப்படியே பக்கெட்டு மாதிரி சேர்த்துறான். சொல்றியா? ரெண்டாவது, மாடு ரேஸ்ல ஓடும் போது தூக்குறது காளையோ கோலையோ கிடையாது, வாழை தூக்கிட்டு ஓடும் போதே மாடு ஓட்டக்கூடிய அந்த ரேச வண்டி பற்றக்கூடிய பின்னோட்டியும் முன்னோட்டியும் கண்டுகொள்வாங்க. மாடு எவ்வளோ தூரம் வாழை தூக்குதோ அவ்வளோ தூரம் வேகம் கொடுக்கும். அப்படியே வேகம் கொடுக்காட்டில் அந்த வாழை முறுக்கிக்கிட்டு கடிக்கும் போது வேகம் கொடுக்கும். அதனால தான் மாட்டுக்கு ஆண்டவன் வாழை படைச்சேன். உள்ள கைதட்டல பொன்ன முதல்ல பருப்பு வேகலை, தரத்தினே பிடிச்ச வேலைலாம். எங்கள் சாமி கேட்ட கேள்விக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்ன என் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பூமாலையே போடலை. அவன் பதில் சொன்ன, அதுக்கு நீ மாலை போட வர்ற. அவர் கேட்ட கேள்வி என்ன, மாட்டுக்கு ஏன் வாழை படைச்சான்? ஒரு வார்த்தை தாடா கேட்டார். ரெண்டாவது, மாடு சாணி ஓடும் போது ஒரு நேரம் சப்பு சப்புன்னு அடிக்கும். அந்த சாணியை சப்பு சப்புன்னு அடிக்கனால அதை வரட்டி ஆயிரும். அதுக்காக ஆண்டவன் வாழை படைச்சேன். வெண்ண 1/2 மணி நேரத்துக்கு பேசுவான்டா. அவனை போ சொல்லு முதல்ல.
நீங்க பதில சொல்லுங்க. மூஞ்சில முழிக்கவே எனக்கு சங்கடமா வெக்கமா தான் வருது. எங்கடா போற? மாட்டை கடிக்கிறாங்களா வாழை கடிக்கிறாங்களா? சாமி வேர்த்து விறுவிறுத்து போய். இன்னொரு விஷயம் சொன்னேன் பாரு, தண்ணிக்குள்ள இறங்கி போகும்போது வாழை மேல தூக்குமா அளவு தெரியறதுக்கு. முன்னாடி அவர் 1000 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு அளவு கொடுக்குறாங்க. போட போடாது உள்ள போட. அவர் சாமி எவ்வளவு ஒரு அறிவு கூர்மையான கேள்வி கேட்டார். வாழை அப்படி தூக்கம். என் மூஞ்சில முழிக்காதே, என் மூஞ்சில போடா முதல்ல. நீ போயிரு, மத்த நான் நீங்க பாத்துக்கிறேன். வாங்க, படிச்சவங்க பேசினா தான் சரியா வரும். அவர் சாமி மனசு இன்னும் அவரு மாட்டுக்கு ஏன் ஆண்டே வாழை படைச்சாரு? அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னொரு இது இருக்கு. ஏன் மாட்டுக்கு ஆண்டையும் வாழை படைச்சானா, எத்தனை உடுக்குகளை அடித்தாலும் டும் 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 அந்த சத்தம் கேட்கறது மாட்டினுடைய கண்ணியை திரிச்சு அந்த நரம்பை சேர்க்கத டும் 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 டும். அது ஒன்று. ரெண்டாவது, மழை காலத்தில் ஈசை பறந்து போகும்போது தைலாங்குஞ்சு பிடிக்கிறதுக்காக கண்ணி சுருக்கு போடுவது மாட்டு ரோமம். கைதட்டலாம். எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கேன். என்னென்னமோ சொல்றாயா. நீங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க. எனக்கு உங்களை நினைச்சா தான் சாமி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எவ்வளவு புக்கு, எவ்வளவு பணம்லாம் போட்டு எவ்வளவு புக்கு வாங்கி படிச்சு எவ்வளவு ஒரு அறிவு கூர்மையான கேள்வி. டும்டுமா அவன் டும்டும்ன்றியா, தைலா குஞ்சுன்றியா? போயிடுறா, கொலவழி நடந்து வரும், போயிரு மரியா. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் கனி. எல்லாரும் ஜாச்சிப்பா, ஊருக்காரெல்லாம் ஜாச்சி. மாட்டுக்கு ஆண்டவன் ஏன் வாழை படைச்சான்? ஆனால் இத்தனை அந்த ஒத்த கேள்விக்கு இத்தனை பதில் சொல்றேனே ஐயா, உங்களுக்கு ஈவரக்கமே இல்லையா ஐயா? ஒரு கைதட்டு கொடுங்கய்யா. ஒரு பதிலாவது உருப்படியா இருந்தா ஐயா, ஒரு பாக்கெட் வாங்கிக்கய்யா. பொன்னமரால முறுக்கு வைக்கிற மாதிரி ஆகி போச்சு பொழப்பு. வாங்க, நீங்க பதில சொல்லுங்க, பதில சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு. சாமி அவனை நினைச்சா எனக்கு. அவனை நினைக்காதயா? நானே முடியல இவனோட நான் சர்வீஸ் கூட. அவன் அருமையா பதில் சொல்லுவாப்ல. நேத்து வந்து இவன் போய் பாத்துறேன். முடியுமியா பதில்? நீங்க வாங்க, போடா பதில் சொல்லு. 20 பதில் சொன்னேன்டா, அது ஏத்துக்கலையாடா? என்னது 20? நீங்க வாங்க, நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரே பதில். இல்ல சாமி கேட்டது பதில் ஒரே பதில். ஆமா, அவ்வளவுதான். என்னமோ கப்பலிங்கன்றியா ஓசுன்றியா, அது கன்சீவ் ஆயிருக்கான். ஒரே ஒரு விஷயம் ஆத்தா, பொம்பளைலாம் இருக்கிய, ஒரு மிக்சி வாங்க போறிய. அந்த மிக்சி வாங்கும்போது அந்த கடையில் என்ன சொல்லுவாங்க? இந்த மிக்சி மாவு பிணையலாம், இந்த மிஷினை போடுங்கள், கிரிச்சு பிடிச்சி கிரிச்சு பிடிச்சி, இதை கேரட்டு சீக்கலாம், கிரிச்சு. ஆமா, அத்தனை விதமாக விளக்குகிறார்கள். ஒரு காத்தாடி வாங்கினா ஒரே பாயிண்ட்ல ஓடாது. 2ஆம் நம்பர்ல வச்சா கிச்சு கிச்சு, 3ஆம் நம்பர்ல வச்சா 4ஆவது. இதெல்லாம் தெரியாதா? மாட்டு வாழ்க்கை. டேய் இவன் நான் போறேன். பதில சொல்லுங்க. எனக்கு மனசு பதில சொல்லுங்க. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. நீ போயிரு தம்பி. அவனை போக சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு வந்து அப்படியே மண்டை கிருண்டா இது. போயிரு, பதில் சொல்லுங்க. சாமி மன்னிச்சுக்கிறேன். மன்னிச்சுக்கிறேன். அருமையான கேள்வி கேட்டீங்க. மாட்டுக்கு ஏன் ஆண்டவன் வாழை படைச்சிருக்கேன்? போடா, அதே படைச்சிட்டேன். அவர் கேட்டாரு, அப்புறம் மறுபடியும் போறேன். சாமி மனசு ஆறுதல் படுத்துறேன். சரிங்க. நீ போடா, உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு கடுப்பு கடுப்பா வருது. நீ போடா, பதில் சொல்லட்டா. சாமி மாட்டுக்கு ஆண்டவையே வாழை படைச்சான். அற்புதமான கேள்வி, அழகான கேள்வி. நீ என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல நீ என்ன சொல்ல வர்ற? டேட் அவ இவ்வளவு பேசுனியா அவனை முறைக்க மாட்டேன். சரி 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 சொல்லு. அந்த சொல்லுவாங்கல்ல பழமொழி, இழந்த இடத்துல எங்க அம்மாவோடையுமா. சரி சரிங்க, நீங்க நீங்க அவ ஆளு முரட்டாள். சரி அடா சொல்லி தொலைடா, யார படுத்துறிய? அருமையான கேள்வி கேட்டீங்க. டேய் பம்ப அரை வாங்கிடுவேன் நீ. அப்புறம் நீ அரை. சரி விடுங்க, நான் சொல்றேன். டேய் சாமி உங்க காலு நல்லா 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 மன்னிச்சுக்கங்க. மாட்டுக்கு ஏன் ஆண்டவே வாழை படைச்சான்? இதுதான் உங்களோட கேள்வி. ஆமா, இதுக்கு போய் என்னென்னமோ அதெல்லாம் விட்டு மதுரை, அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர் எங்கெங்கயோ போய் வர்றாங்க. நேரம் ஒரே பைபாஸ் போட்டுக்க சல்லுன்னு வர வேண்டியதானே. சாமி மாட்டுக்கு ஏன்? அதுக்கு கேள்வி பதில் நான் சொல்றேன். சொல்லுங்க. நீ உன் மோரை கொண்டு போங்க, மூஞ்சிலே முடிக்காத. சொல்லட்டும்டா. சாமி ஏன் வாழை படைச்சான்னு தெரியுமா? அதாயா கேட்டிருக்கேன். டேய் அதான்டா கேட்டேன். அதையும் கேட்டீங்களோ? அருமையான கேள்வி கேட்டீங்க. முதல்ல இருந்து அந்த ஏன் மாட்டுக்கு ஆண்டு வாழை படைச்சான்னு சொன்னா, நீ வாடா இருடா. கொசு கடிக்க காலத்துல கொசு கடிக்கும்.
நம்ம காத்தாடி போட்டு படுத்துக்குருவோம். ஆ கொசு கிடச்சுன்னா வாழை வச்சு தட்டுறதுக்காண்டிதான் ஆட்டுக்கு ஆண்டவே வாழை படைச்சேன். இப்போ கை தட்டுங்க, தட்டுப்பா கைய. ஏய் இதான்டா நியாயம். ஐயா நீங்களும் கைதட்டியே வரீங்கய்யா. ஏய் கொசு கடிக்குமா? ஏன் கொசுவத்தியை வச்சு இது ஒன்றா போகுது? ஆமா, எல்லா மாட்டும் கொசு வத்தி பொறுத்திடுவாங்க. எதுல வச்சு பொறுத்துவாங்க கொசு வத்திய? அதுதான்டா வாழவே படைச்சது ஆண்டவன். எப்படி தட்டு முடுற? கொசு அங்கிட்டு கடிச்சா அப்படி ஒரு வட்டி அடிக்கும், இங்கிட்ட இப்படி ஒரு வட்டி அடிக்கும். அது வாடு வீசிக்கிறோம், நம்மளும் காத்தாடி போட்டு படுத்துக்கிறோம். தர்றே துளைங்க முதல்ல. என் முகரையிலே முழிக்காம மரியாதை இது வழியே போனீங்கன்னா பொன்னம்பராதி பஸ் ஸ்டாண்ட் வரும், ஓடிடுங்க அது வழியா, சிங்கமனார் வழியா. நீங்க கேட்டீங்கல்ல, நான் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன். கேளுங்க. எலிக்கு ஏன் வாண்ட வாழை படைச்சியா? இப்படிதான் இருக்கேனா? தூண்டுதல் பேர் அருமையான. டே 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 அப்புறம் விடாதடா. எலிக்கு ஏன் ஆண்டவன் வாழைப்படைத்தானா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சொல்ல முடியா நீ நான் என்னட்ட கேள்வி தெரியுங்க. கேள்வி அங்க சரி வாங்க. அவருக்கே தெரியாது நடந்துக்கிட்டு. எனக்கு தெரியும், அவன் ஏதோ சொல்ல முற்படுறான். அவனுக்கு தெரியாது சாமி. உண்மையான விளக்கம் பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு வரம். சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோயில்ல வந்து தீபம் எரிகிறது. அந்த தீபம் எண்ணெய் முடிந்த பிறகு அணைய போற தருவாய் அப்படி இருக்கு. அப்ப அணையும் பொழுது திரியாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா எரிந்து சுருங்கியது. மீண்டும் அந்த திரி எண்ணெயில வந்து பட்டு மீண்டும் பிரகாசம் தரும். அதை யார் தூண்டுவார்களோ அவர்கள் மறுபிறவியிலே சக்கரவர்த்தி ஆக கடவாய் அப்படி ஆகக்கூடிய வரத்தை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக வந்த ஒரு எலியோட வாள் அந்த திரிமேல பட்டு மீண்டும் அந்த எண்ணெயில் பட்டுச்சு. மீண்டும் பிரகாசம் கொடுத்து எரிந்தது. ஏதோ ஒரு மனிதர்கள் அதை தூண்டுவாங்க. அவங்க மறுகாலத்தில் ஒரு நல்ல ஒரு வரத்தை கொடுப்போம்னு எதிர்பார்த்தாங்க. சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும் பொழுது அப்ப எலியோட வாள் பட்டதுனால மறுபிறவியிலே எலியாகப்பட்டவர் ஒரு சக்கரவர்த்தி, நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகி ஒரு நாட்டையே ஆள வேண்டும்ங்கிற வரத்தை கொடுத்து மறுபிறவியிலே சக்கரவர்த்தியாக வாழ்ந்தான் என்பது ஐதீகம். அந்த வாளோடைய பெருமை அதான் இறைவன் வாழ படைச்சதுக்கான காரணம் எலிக்கு. ஏன் அதையே மற்றது செய்யாதா? டே அணில் அதை செய்யாதா? எலிக்கு நீ கேட்டது எலிக்கு தான் நான் சொன்னேன். அந்த கேள்வி முயற்சி எடுக்கிறான் என்ன? இவன் உங்களுக்கே தெரியல சாமி. இவனுக்கு ஏய் நான் சொன்னது சரியான பதில். எலி இந்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல. எலி என்றால் என்ன? எலி என்றால் எலிதான்டா. நல்ல கடியல. இருமான் எலி, கரம்ப எலி, செவல் எலி, வயக்காட்டு எலி, பெருச்சாலி, சுண்டலி, முள்ளலி, மூஞ்சுரலி. கைதட்டலாம் சும்மா. திருப்புலி, செம்புலி, கட்டிங் பிளேட், பைப்புரிஞ்சி. அது யாருங்க வா? செம்புலி, வாய கொப்புலி. நீங்க பதில் சொல்லுங்க. நீ எதுக்கு இதை தூக்கி திருடல என்ன வச்சிருக்க? சரி அண்ணே உட்காருப்பா. இவ்வளவு கோவப்படுன்னு தெரிஞ்சா அவன் முகரையிலே முடிச்சிருக்கான். எலிக்கு ஆண்டவன் 12 அடி நீளத்திலே கொம்ப படைச்சிருக்கலாம், சுமக்க முடியாது. சின்ன புத்ரு. பெருங்கொண்ட உடம்ப படைச்சிருக்கலாம், மற்ற சிவராசிகள் காரி துப்பி விடும். எங்க இரு, நீ சொன்னதுக்கு நான் சொல்லலைன்னா எனக்கு ஈ மடங்காதரா. சரி பதில சொல்லுங்க. இப்ப கைதட்டு வாங்குறேன் பார். எலிக்கு ஏன் ஆண்டவன் வாளை படைச்சான்? வாளு வேற, வாழை வேற. வாழை, ரஸ்தாலி, கூவம்பழம். வாள் தாண்டா வாள். அதே இருக்கும்ல அது. நீ சுதாரி பார்க்க செக் பண்ணி. ஏன் எலிக்கு ஆண்டவன் வாழை படைச்சேன்? ஒரு போஸ்ட் மரத்தை படைச்சிருக்கலாம், தார் ரோட்டை போட்டிருக்கலாம். எலிக்கு போட முடியாது, செலவுகள் அதிகம். ஏன் வாழை படைச்சான்னா அது தன்னைத்தானே வாழ்க்கையிலே காட்டி கொடுத்து விடும் அந்த வாழ். அதனால தான் எலிக்கு அழிவு சீக்கிரம். எப்படி காட்டி கொடுத்தது? உங்க ஊர் வையாவூரியே வச்சுக்கிறோம். வையாவூரியில விறகு வெட்டுற கூட இருந்தார்ல கருப்பு. நீ வையாவூர் எதையாவது எனக்கு மோனையா கேட்டு விட்டுருவேன். நீ இங்கே வச்சுக்க. சொல்றேன், வையாவூர்ல இருக்க கருப்பு விறகு வெட்டினார்ல உங்களோட. நானும் விறகு வெட்டி செம்பரியாடு பயப்பட. சொல்லுங்க சொல்லுங்க. இது புனிதமான தொழில். சொல்லுங்க. அப்படி விறகு வெட்டிட்டு பொன்னமராதி வர்றார். மயன் சொல்றேன், எப்பா பொன்னமராதி போகும்போது தீபண்டு வாங்கிட்டு வாப்பா, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு போயிட்டேன். திங்கிறதுக்கு மதியம் விறகு வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவில்ல. எலிக்கும் இதுக்கும் சம்பந்தம். சரி 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 சரி. வந்து பொன்னமராதி இருக்க தீமண்டா அவங்க அப்பா
630 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். ஆ காசு மோக்கணும் சும்மா சொல்ல மாட்டேன். ஆமாம் சரி சரி. வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் விறகு ஏற்ற போயிட்டாங்க டிராய்ட்டில். அதே கேளுங்க. அப்போ இந்த தீமண்டத்தை இந்த எலியை அப்பா சரியாக கதவை சாத்தாம போயிட்டார். ஓட்ட வழியாக வந்து தீமண்டத்தை பூரா தின்னுட்டு எலி ஓடிருச்சு. மயம் வந்து பார்க்குறேன், தீமண்டத்தை எலி தின்னுட்டு ஓடினவுடனே அழுது உருள்றேன், ஐயோ தீமண்டம் போச்சே. அப்போ அப்பா விறகு ஏற்றிட்டு வந்துட்டார். வந்தவொடனே அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா எலி தின்றுச்சு. எங்கடா அந்த எலின்னு சொல்லும்போது அந்த எலி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள செவத்துக்குள்ளே போய் ஒளிஞ்ச எலி வெளியே வாள் தெரிஞ்சு. கவனமாக கேட்கணும். மயன் சொல்கிறேன் அப்பாட்ட, அப்பா இந்த இருக்குப்பா அந்த தீமண்டத்தை தின்ற எலி அப்படின்னு வாழை காட்டுறேன். அவங்க அப்பயும் உள்ளே போய் 2 சர்வ கூட நிறையா தண்ணியை கொதிக்க வச்சு பொந்துக்குள்ளே ஊற்றுறேன். எலி வெளியே வருது. தரங்கிட்ட புழக்கிறேன், செத்து போச்சு எலி. அதனால தான் தன்னைத்தானே திருடி மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்று எலி பொந்துக்குள்ளே போனாலும் பிரம்மன் படைச்ச வாள் காட்டி கொடுக்கும் என்பதற்காகத்தான் எலிக்கு ஆண்டவன் வாழை படைச்சேன். உங்களை நினைச்ச கடுப்பு கடுப்பாத்தே வருது. இப்போ எதுக்கு கை? ஆமா, இந்த எலி உள்ள பொந்துக்குள்ள போது 2 குடம் தண்ணி, நான் 1000 குடம் தண்ணி ஊத்துறாதே அந்த பொந்துக்குள்ள நிறைய. இதுக்கு வேற கை கட்டுறாங்க. வேற சொன்னா பத்தியா, திம்பட்டத்தை தின்றுச்சா, எலி போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சான், வாள் மட்டும் வெளியில தெரிஞ்சான். அது சொல்ற மாதிரி தரங்க எடுத்து குத்துனாராம். வேர்க்க படுத்து குத்தா விட்டாரு எலிய. அது தீமடத்தை வாங்கி பொந்துக்குள்ள முளைஞ்சிருச்சா ஏழை. சரி, அதுக்கு பதில நீங்க சொல்லுங்க. அதுக்கெல்லாம் அது பதில் இல்லை சாமி. எலிக்கு ஏன் வாழை படைச்சான்னா, எலி செத்தன்னைக்கு தூக்கி கொண்டு போய் போடுறதுக்கே அந்த வாழை படைச்சா. இப்ப கை தட்டலாம். யாராவது எலியை காதை பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா, இல்லை காலை பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா, இல்லை பல்ல பிடிச்சி தூக்கி போட்டுருக்காங்களா? யாராக இருந்தாலும் எலி செத்தோன்னு அதை மட்டும் என்னன்னு தெரியல, அந்த முனி வாழை பிடிச்சா அப்படியே தூக்கி போடுவாங்க. இதுதான் அதுக்கான பதில் சாமி. உங்க 2 பேரும் இனிமேல் மைட் சாமி இந்த இடத்துல நாங்கள் காவல் பார்க்குறோம். இரு எலியே வாழை பிடிச்சி தூக்கி போடு. எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை ஆள் பரிச்சட்டியில் தூக்கி போடுச்சு. எப்போ போப்பா மயிர் அந்த எலிக்கு வால் இருந்திருக்காது. இனிமேல் உங்கள்ட்ட நான் கேள்வி, இதெல்லாம் என்ன? நாய் செத்து போய் எங்கள் ஊரில் தரன்னு வாழை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கேன். பூனை செத்து போனால் வாழை பிடிச்சி தூக்குறாங்க. இதெல்லாம் நியாயமா? ஆமா, இவர் பெரிய பதில கிழிச்சு செஞ்சுட்டாரு. அவர்கிட்ட இது சொல்றாரு. ஆனால் அவன் சொன்னது நியாயமாத்தான் இருக்கும். ஆமா, 2 பேரும் சம்பளத்தை கூட ஆளோட சோனு ஒரு சத்தம். என் தங்கச்சி வள்ளி 2 பேர், இன்னொருத்தன் மொட்டாட்டி. அது உங்களுக்கு என்ன உறவு முறைன்னு எங்களுக்கு புலங்குற முறை பத்தியலா. ஆளோலம் சோனி 2 அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். சரி என்ன அழைச்சு வாங்க சொல்லிட்டு கை எப்படி காட்டினாரு? என்ன அங்கதான் விவரமே இருக்கு. ஒண்ணு போதும்ன்றாரா? அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடா. பொண்ண முதல்ல 4 மணிக்கு மேல எந்த பஸ் ஓடாதுடா. ஆமா, 4 மணிக்கு மேல பஸ் ஓடாது. ஓ, எனக்கு கொதிக்குதே. சிவகங்கை மாவட்டமே நாளைக்கு பந்து. தம்பி பஸ் கிளம்ப 5:30 மணி தான் ஆகுமா, 4 மணிக்கு மேல ஓடாதான். ஐயோ, என் நெஞ்சம் பொறுக்குது இல்லையே, ஈரக்கோல கருகுது இல்லையே. எதுக்குடா ஏன் அவ்வளவு சண்டை போற? ஏன் கூட்டி விடுன்னு எத்த தண்டி வார்த்தைடா. இனிமேல் நம்மளுக்கு தொழில் அதுதான். நம்மளுக்கு ரசிகர் அதிகமாயிருச்சு, கூட்டம் அதிகமாயிருச்சு. பொன்னமராதி, புதுக்கோட்டை, ஊருக்கு ஒரு ஆபீஸு. சிங்கமனூர்ல தான் மெயினான ஆபீஸு. மாடு கூட்டி விட்டு காசு வாங்கிட்டு போக மாட்டாங்க. தம்பிக்கு ஒரு வேலை ஓட்டு ஒண்ணு. அண்ணெல்லாம் வருமா? அண்ணெல்லாம் பணத்தை சமந்துட்டு தர்றாரு, எப்போ வேணாலும் வருவாரு. அவருக்கு பெரிய கப்பலிங்க பார்க்கணும். அண்ணா தம்பிக்கு வேலை, உனக்கு சின்ன கப்பலிங்க. 5 பேர் அது கும்பிடுறத. தம்பி நீ எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஓட்டு கொடுக்க. உனக்கு டோக்கன் கொடுக்குறா வாத்தா. அனிது ஏய் மேடையை சாச்சி விட்டு